பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு விசேஷமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா அது பிரசங்கம் பண்றவங்க, ஊழியம் செய்யறவங்க, பாஸ்டர்மார்கள், தீர்க்கதரிசிகள், அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஸ்டூடெண்டா இருக்கீங்களா? படித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வேலை செய்யறீங்களா? வேலை செய்கிற உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். பிஸ்னஸ் செய்கிறீங்களா? பிஸ்னஸ் செய்கிற உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த இடத்துல சாட்சியாக இருக்கவும், தேவ திட்டத்தை நிறைவேற்றவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்ல. அவர் என்ன முழு நேர ஊழியக்காரரா? அவர் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைத்தவர், பாடுபட்டவர், பல வேலை அந்த மந்தைகளை எல்லாம் வைத்து அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக பாடுபட்டு உழைத்து கொண்டிருந்தவர். ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒரு நோக்கத்துக்காக. அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கிற இடத்துல சாட்சியாக இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும்னு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. வேலை செய்கிற இடத்துல அவரை மகிமைப்படுத்த, அவருக்கு சாட்சியாக இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. உங்கள் பிஸ்னஸில் ஆண்டவரை உயர்த்தி கனப்படுத்தி உங்கள் மூலமாக மகிமைப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். விசுவாசிங்க. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறீரோ அந்த இடத்துல உம்மை மகிமைப்படுத்துவேன், உம்மை பிரஸ்தாபப்படுத்துவேன், உம்மை மற்றவர்களுக்கு சொல்லுவேன். அதற்காக என்னை தெரிந்து கொண்டே நான் கனி கொடுப்பேன் அப்படின்னு ஜெபிச்சு பாருங்களேன். நீங்க இருக்கிற இடத்துல செய்கிற காரியத்துல உங்க மூலம் ஆண்டவர் மகிமைப்படும்படியான காரியத்தை செய்வார். எப்பவும் மனதில் பதித்து கொள்ளுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று சொல்லி. அதனால இப்போ ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை எங்க வச்சிருக்கிறீரோ அங்க நான் சாட்சியா இருப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன்னு ஒரு ஜெபம் செய்யுங்க. தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் இந்த மகளை, இந்த மகனை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரப்பா. நீங்க அவங்களை தெரிந்தெடுத்து சாட்சியாய் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்க இருக்கிற இடத்துல உமக்கென்று கனி கொடுக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பிரஸ்தாபப்படுத்த, ஆண்டவருடைய வல்லமைகள் மூலமாய் வெளிப்பட இவர்களை பயன்படுத்துவீராக. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் மேல் உம்முடைய கரம் இருந்து அற்புதமாய் நடத்துவதாக. நீர் இவர்களை தெரிந்தெடுத்து கூட இருக்கிறீர் என்பதை இவர்கள் மூலம் விளங்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.